1977 அறிமுக இயக்குனராக ரஜினி, கமல் மற்றும் ஸ்ரீதேவி நடிப்பில் வெளிவந்த 16 வயது நிலை திரைப்படம். ராதிகா மற்றும் சுதாகர் நடிப்பில் வெளிவந்த 1978 கிழக்கே போகும் ரயில் திரைப்படம். 1978 கமல் நடிப்பில் வெளிவந்த சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படம். 1979 பாக்யராஜ் மற்றும் ரதி நடிப்பில் வெளிவந்த புதிய வார்ப்புகள் திரைப்படம். 1979 சுதாகர் மற்றும் ராதிகா நடிப்பில் வெளிவந்த நிறம் மாறாத பூக்கள் திரைப்படம். 1980 நிழல்கள் ரவி, வாகை சந்திரசேகர் நடிப்பில் வெளிவந்த நிழல்கள் திரைப்படம். 1981 ராதா மற்றும் கார்த்தி நடிப்பில் வெளிவந்த அலைகள் ஓய்வதில்லை திரைப்படம். 1981 கமல், ராதா நடிப்பில் வெளிவந்த டிக் 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 திரைப்படம். 1982 கண்ணன் மற்றும் ராதா நடிப்பில் வெளிவந்த காதல் ஓவியம் திரைப்படம். 1982 கார்த்திக் மற்றும் ராதா நடிப்பில் வெளிவந்த வாலிபமே வா வா திரைப்படம். 1983 ரேவதி மற்றும் பாண்டியன் நடிப்பில் வெளிவந்த மண்வாசனை திரைப்படம். 1974 ரேவதி பாண்டியன் நடிப்பில் வெளிவந்த புதுமை பெண் திரைப்படம். 1985 கமல், ராதா நடிப்பில் வெளிவந்த ஒரு கைதியின் டைரி திரைப்படம். 1985 சிவாஜி, ராதா நடிப்பில் வெளிவந்த முதல் மரியாதை திரைப்படம். 1986 சத்யராஜ் மற்றும் ரேகா நடிப்பில் வெளிவந்த கடலோர கவிதைகள் திரைப்படம். 1987 சத்யராஜ் நடிப்பில் வெளிவந்த வேதம் புதிது திரைப்படம். 1988 ரஜினி மற்றும் அமலா நடிப்பில் வெளிவந்த கொடி பறக்குது திரைப்படம். 1990 பாபு மற்றும் ரமா நடிப்பில் வெளிவந்த எண்ணுயிர் தோழன் திரைப்படம். 1991 நெப்போலியன் மற்றும் சுகன்யா நடிப்பில் வெளிவந்த புதுநெல்லு புதுநாத்து திரைப்படம். 1992 கார்த்திக் மற்றும் ரஞ்சிதா நடிப்பில் வெளிவந்த நாடோடி தென்றல் திரைப்படம். 1993 குஷ்பு நடிப்பில் வெளிவந்த கேப்டன் மகள் திரைப்படம். 1993 விஜயகுமார், ராதிகா நடிப்பில் வெளிவந்த கிழக்கு சீமையிலை திரைப்படம். 1994 ராஜஸ்ரீ நடிப்பில் வெளிவந்த கருத்தம்மா திரைப்படம். 1995 சிவாஜி பிரபு நடிப்பில் வெளிவந்த பசும்பொன் திரைப்படம். 1996 விஜயகாந்த், ரோஜா நடிப்பில் வெளிவந்த தமிழ்ச்செல்வன் திரைப்படம். 1996 ராஜா மற்றும் மோகினி நடிப்பில் வெளிவந்த அந்திமாந்தரை திரைப்படம். 1999 மனோஜ் பாரதிராஜா நடிப்பில் வெளிவந்த தாஜ்மஹால் திரைப்படம். 2001 முரளி நடிப்பில் வெளிவந்த கடல் பூக்கள் திரைப்படம். 2003 மனோஜ் பாரதிராஜா நடிப்பில் வெளிவந்த ஈரநிலம் திரைப்படம். 2004 பிரியாமணி நடிப்பில் வெளிவந்த கண்களால் கைது செய் திரைப்படம். 2008 அர்ஜுன் நடிப்பில் வெளிவந்த பொம்மலாட்டம் திரைப்படம். 2013 கார்த்திகா நாயர் நடிப்பில் வெளிவந்த அன்னக்கொடி திரைப்படம். 2020 கடைசி படமான மீண்டும் ஒரு மரியாதை திரைப்படம்.
இந்த மூவிஸில் உங்களுடைய ஃபேவரட் பாரதி ராஜா மூவி எதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பாரதி ராஜா சாரை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்றதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.